ஹலோ, என் பேர் சந்தோஷ். நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி அண்ட் Kaashiv InfoTech. பயங்கர சந்தோஷமாக வந்து என்னோட செல்ல தம்பியை பற்றி தான் பேச போகிறேன். என்னுடைய சந்தோஷங்க 2014 ஈசிங்க. ஸோ அரக்கோணத்துலேருந்து நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு இருந்தாருங்க. அவர் வந்தோடனே எனக்கு சண்டை போட்டாருங்க. சார் ஃபோன் எத்தனை முறை சார் அடிக்கிறது, நீங்கள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு கேட்டாருங்க. சாரி தம்பி அப்படின்னு நான் ஒரே வாரம் தான் சொன்னேங்க. அவ்வளோ உரிமையாக மொதல் நாளே பேசணும் தான் நம்மளுடைய சந்தோஷங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதே டஃபஸ்ட் இன்டர்வியூனா அவன் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேருங்க, அதில் 874 நினைக்கிறேங்க அந்த நம்பர். அவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒருத்தனாக நம்மால் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னா சொல்லணும். சந்தோஷ், நீ வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு விஷயம் பண்ணல, சரித்திரத்தை உருவாக்கியிருக்க சந்தோஷ். பெருமைப்படுறேங்க. உன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்தோமா, படித்தோமா, வேலைக்கு போனோமா, யாரையும் தொல்லை பண்ண மாட்டான், யார்கிட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ண மாட்டான், அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டுங்க. மனிதனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்குமே ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சிங்க. எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு விடாமல் மற்றவங்களுக்கு யாருக்கா உதவி வேணுமா நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வந்து கேட்டான், சார் நான் யாருக்கா சொல்லித்தரேன் சார், நான் ரெடியாக இருக்கேன் சார்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ப்ராஜெக்ட்லாம் என்னையா பண்ணியிருக்கேன், அவ்வளோ சூப்பர் ப்ராஜெக்ட்ஸுங்க. கிளைண்ட்லாம் பயங்கர ஹாப்பிங்க. அவ்வளோ சின்சியரான ஒரு கேண்டிடேட் தான் நம்மளோட சந்தோஷங்க. அட 800 பேரில் வந்து ஒருத்தன் செலக்ட் ஆகிறான்னா பார்த்துங்க, அவன் எவ்வளோ கெத்தாக இருந்திருப்பான்ட்டுங்க. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டுங்க. மிகப்பெரிய லெஜெண்ட் தான் நம்முடைய சந்தோஷங்க. நிறைய இடத்துல நான் அவனை சொல்லிக்கிட்டே இருப்பேங்க, சிறப்பான ஒரு மனிதன்ட்டுங்க. அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ சின்சியருங்க. கண்டிப்பாக சந்தோஷ், நீ ஜெயிச்சதில் வந்து உன்னை விட உன் குடும்பத்தை விட நான் தான் அதிகமாக நான் சந்தோஷப்படுறேன் சந்தோஷ். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே 8 வருஷ கேப்பு வேலைலாம் கிடைக்குமான்ட்டு எல்லோரும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் தான் வந்து அந்த புலம்பெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னு வருவாங்க. ஜெயிக்கணும்னு வந்தவங்களுமே நிறைய பேர் குழம்பி போய் பாதியிலே போனவங்க இருப்பாங்க. அந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிப்பானா அது நீ மட்டும் தான் சந்தோஷ். வாழ்த்துக்கள், கடவுள் உங்க கூட இருப்பாருங்க. கண்டிப்பாக சந்தோஷ், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லோரும் கொடுப்பார்கள் வழி, பிறர் தரும் வழியை தாங்கிக்கொள், வெற்றி எனும் கனியை பறிக்கும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கான வெற்றிக்கான நேரம் வரும் வரைக்கும் பொறுமையாக நின்று நிதானமாக அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெற்றியாளர் நிற்கிற சந்தோஷுக்கு நானும் இந்த கம்பெனியும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ வெற்றிகள் அப்படின்றது எல்லாருக்குமே அமையாதுங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து தோல்விகள் மட்டுமே வாழ்க்கையும் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தோல்விகள், ஆனால் ஒரு நாள் வெற்றியோடு திரும்புவன்ட்டு வந்து நின்று நிதானமாக அடித்தாருங்க. நின்று நிதானமாக ஆனால் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சேலரிங்க, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு ஒரு அருமையான சேலரியில் மிகப்பெரிய கம்பெனியில் வந்து என் தம்பி சந்தோஷ் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஸோ திரும்ப நான் சொல்கிறேங்க சார், 5 வருஷம் கேப்பு, 6 வருஷம் கேப்பு, 7 வருஷம் நான் டிகிரி முடித்தனாலும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியுமான்ட்டு நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சில பேர் மட்டும்தான் போயிடலாண்டா அப்புறம் ஒரு நம்பிக்கையோடு இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி இறங்கி ஜெயிச்சவர் தான் நம்மளுடைய தம்பி சந்தோஷங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டுங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அவர் பின்னாடி இருக்கிற அவரோட சின்சியாரிட்டியும் டெடிக்கேஷன் தாங்க, ஓகேவா? ஸோ மிகப்பெரிய வெற்றியை அனுபவிச்சிருக்காருங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் சந்தோஷ். நான் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன். 2014 பாஸ்ட் அவுட்டு. பாஸ்ட்டு வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து ஒரு பேங்கிங் டொமைனில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இந்த கொரோனா டைமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் அந்த மாதிரி கிடையாது. அதேமாதிரி என்னோடய டொமைனில் ஒரு க்ரோத்தும் இல்லை. அண்ட் தென் எனக்கு ஐடியில் வந்து ஜாயின் பண்ண ரொம்ப ஆசை. அண்ட் தென் நான் வந்து அந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல சாரோட வீடியோ வந்து வெங்கட் சாரோட வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் காஷி இன்ஃபோடெக் வந்தேன். சார்கிட்ட வந்து சஜஷன் கேட்டுட்டு அண்ட் தென் சார் வந்து .NET ஃபுல் ஸ்டாக் வந்து எடுக்க சொன்னார். எடுத்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். இப்போ இன்டர்வியூ செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஷின்ஸ் பேஸ் பண்ணி ரவுண்ட் தான் இருந்தது. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு, என்னோடய ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன் அதை பேஸ் பண்ணி வந்து டாஸ்க்கு வந்து எனக்கு ஒரு டிசைன் பேஜ் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க வித் கோடிங்கோட. நான் பண்ணி அவுட்புட் காமிச்சேன். அண்ட் தென் தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ, லெவல் 1 கிளைண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு C# ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு டாஸ்க், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து அவுட்புட் எடுக்கணும் விர்ச்சுவலில், இந்த மாதிரி சொன்னாங்க. அதுவும் எடுத்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஃபைனல் ரவுண்ட் வந்து மேனேஜர் ரவுண்டு. அங்கேயும் வந்து நம்மளோட ஸ்கில் செட் எப்படி இருக்குது, நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அடாப்ட் ஆகுமா, அந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நான் இந்த கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். எம்என்சி, ஒரு நல்ல எம்என்சியில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு காஷி இன்ஃபோடெக் அண்ட் தேங்க்ஸ் டு வெங்கட் சார். ஃபஸ்ட்டு சேரோட இது பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சார் திரும்ப அமிச்சாலும் இப்போ ஏன்னா இப்போ வெளியில் வந்து லே ஆஃப் நடக்கிறதுனால ரொம்ப ஸ்கில் செட் தான் எதிர்பார்க்குறாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வைஸில் வந்து எல்லாமே பண்ணிவிடுங்க. இப்போ டீம் பிரிக்கிறாங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் பண்ணாங்கன்னா மீதி பேர்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கற்றுக்கங்க, பண்ணுங்க. ஏன்னா வெளியில் ஸ்கில் செட் தான் எதிர்பார்க்குறாங்க. போனதே உங்களுக்கு டாஸ்க்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டே கோடிங் ரவுண்ட் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. 1 வீக் இன்டர்வியூ போச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு 2 ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நான் அப்போ கூப்பிடல, சரி ஓகே அடுத்த கம்பெனிக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபர் வந்து நான் ஒரு பெங்களூர் கம்பெனிக்கு வந்து ஆஃபர் வாங்கிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு இந்த லே ஆஃப்னால ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் தென் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. போகலக்கு இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் ஆகிடுச்சிங்க. ஆஃபர்லாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஹாப்பி. நான் பெங்களூர் போக வேண்டியவங்க லே ஆஃபால் வந்து எனக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு வந்து அந்த ஹெச்ஆர் இப்போ நான் இன்னொரு கம்பெனியில் வந்து எம்என்சியில் வந்து அட்டன் பண்ணேன். 2 ரவுண்ட்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். அவங்க வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ரவுண்டு இல்லை நான் ஆஃபர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அதை விட பேர் வந்து உங்களுக்கு அதிகமாக தரேன், என் கம்பெனிக்கு வா. எனக்கு வந்து கிளைண்ட் ரவுண்டு வந்து அடுத்த 2 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லீடு வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் பண்ண டாஸ்க்கு அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எப்படின்னா சாதாரண ஒரு டேட்டா கிரிட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு கோடிங் லேட் என்ன கொடுப்பீங்க, இதுதான் கொஷின்ஸே இருக்கும். மேக்ஸிமம் டேட்டா பேஸ் அப்ரோச் எப்படி பண்ணுவீங்க, ஸ்டோர் பேஸ் இருக்குது அப்படி சொல்லுங்கள். டாஸ்க் வந்து நீங்கள் சும்மா வெயிட் பண்ணுறது அது மாதிரிலாம் கிடையாது. புரியுது. டேட்டா அடாப்டருங்க, அதாவது டேட்டா செட் எடுத்தீங்க, டேட்டா செட் டேபிள்ஸ் ஆஃப் 0 ஒரு லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுக்காம ஒரு லிஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி லிங்க் லிஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. செம்ம டஃப்பாக இருக்குமே. ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ப்ளீஸ் கேளுங்க.